வணக்கம் வியூவர்ஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2-way சுவிட்சு எப்படி வேலை செய்யுது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 2-way சுவிட்சு. இதில் சென்டரில் ஒரு இன்புட் கொடுத்து இந்த சைடு ஒரு அவுட்புட்டு, இந்த சைடு ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் இன்புட் கொடுக்கும்போது சுவிட்சு ஒரு பொசிஷன், இந்த பொசிஷனில் இருக்கும்போது இந்த மாடல் சுவிட்சில் சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது மேலே அவுட்புட்டு கிடைக்குது. ஆன் பொசிஷனில் இருக்கும்போது இந்த சைடு அவுட்புட் கிடைக்குது. சுவிட்ச் கம்பெனிக்கு தகுந்தவரை அது மாறும். இதில் ஒரு இன்புட் கொடுத்தா சுவிட்ச் ஆன் பொசிஷனில் இந்த சைடு கிடைக்குது, ஆஃப் பொசிஷனில் இந்த சைடு கிடைக்குது. ஓகே, நமக்கு இந்த சைடு ஒரு இன்புட்டு கொடுத்தா இந்த சைடும் இன்புட்டு கொடுக்கலாம், இந்த சைடும் இன்புட்டு கொடுத்தாலும் இந்த சைடு ஒரு இன்புட்டு, இந்த சைடு ஒரு இன்புட்டு கொடுத்தா இதில் ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். அதில் சுவிட்சை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். சரி, நம்ம 2-way கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு நியூட்ரலை டைரெக்டாக லேம்புக்கு கொடுத்துடலாம். ஃபேஸ் வயரை எடுத்து நம்ம இந்த சுவிட்சுக்கு சென்ட்ரலாக கொடுத்துடலாம். கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த சுவிட்சு இந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த கரண்ட் இந்த வழியாக போகும். அதே பொசிஷனில் இந்த சுவிட்சு இந்த சைடு இருக்கும்போது இந்த லைட் எரியும். அதே இது ரிவர்ஸை மாற்றி சுவிட்சை யூஸ் பண்ணும்போது இந்த கரண்ட் இந்த வழியாக போய் இப்படி வரும். அப்போ ரெண்டு சுவிட்சுமே, இது ஒரு சுவிட்சு இது ஒரு சுவிட்சுனா ரெண்டு சுவிட்சும் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது லைட் எரியும். இப்படி மாறி ஒரு சுவிட்சு ஒரு பொசிஷன்லேயும் அடுத்த சுவிட்சு இன்னொரு பொசிஷன்லேயும் இருக்கச்சில இந்த லைட் எரியாது. ஏன் எரியாதுன்னா, இந்த சுவிட்சு இந்த பொசிஷனில் இருக்கச்சில, இந்த சுவிட்சு ஆனில் இருக்கச்சில இந்த கரண்ட் இப்படி இங்கே வரும். ஆனால் இந்த சுவிட்சு பொசிஷன் மாறி இருக்கும்போது இதில் கான்டாக்ட் கிடைக்காது, அதனால் இது வேலை செய்யாது. அதே மாதிரி நேர் ரிவர்ஸ், இந்த சைடு ஓப்பன், இந்த சைடு க்ளோஸில் இருக்கும்போது இந்த சைடு ஓப்பனில் இருந்தால் லைட் எரியாது. இப்போ இந்த சுவிட்சும் ஒரே பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் லைட் எரியும். அதை நம்ம இன்னொரு விதமாகவும் கொடுக்கலாம். நான் அதுக்குள்ள அந்த சர்க்கியூட்டில் இப்படி கொடுத்துருக்கு. இது ஃபேஸ் இன்புட்டு, இந்த அவுட்புட்டை எடுத்து இப்படி கிராஸில் கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, நமக்கு ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கும்போது லைட்டு எரியும். ரெண்டு சுவிட்சும் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது லைட்டு எரியாது. இருக்குதா? இந்த சுவிட்சு ஆன்லேயும் இந்த சுவிட்சு ஆஃப்லேயும் இருக்கும்போது லைட் எரியும். இல்லை இப்படி அடித்து இப்படி இருக்கும்போது இந்த லைட் எரியும். இந்த சர்க்கியூட்டில் ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது லைட் எரியாது. அதே மாதிரி இப்படி இருக்கும்போது எரியாது, இப்படி இருக்கும்போது எரியாது. நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம இப்படி கொடுக்கணுமா இல்லை இந்த மாதிரி கொடுக்கணுமாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று, இந்த 2-way சுவிட்சில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சைடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சைடு இன்வெர்ட்ரு கனெக்ஷனையும் இந்த சைடு மாஸ்டர் ஒயரையும் போட்டு எடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சுவிட்சு இந்த ஆன் பொசிஷனில் இருக்கும்போது இந்த இன்வெர்ட்ரு சப்ளையில் வேலை செய்யும். இன்வெர்ட்டருக்குள்ளே சுவிட்சு 1-way சுவிட்சு ஆனில் இருக்கும்போது என்ன செய்யும்னா ஆஃப் பொசிஷன்லேயும் வேலை செய்யும். ஓகே, மாஸ்டர் கண்ட்ரோல். இதே மாதிரி நம்ம இன்னொரு சர்க்கியூட்டும் போடலாம். நமக்கு ஒரு ரெண்டு வீடு ஒரே மோட்டார், அதுக்கு யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலான்னா, ஃபேஸ் வயரை ஒரு 1-way சுவிட்சுக்கு இப்படி கொடுத்து ஒரு சிங்கிள் 2-way சுவிட்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு 1-way சுவிட்சு, இதில் எடுத்து மோட்டாருக்கு கொடுத்துக்கலாம். நியூட்ரல் தனியாக எடுத்து இப்படி கொடுத்துக்கலாம். இது நியூட்ரல், இது இன்புட்டு 1ஆம் நம்பர் வீட்டில் உள்ள ஃபேஸு, இது 2ஆம் நம்பர் வீட்டில் உள்ள ஃபேஸு. என்ன பண்ணியிருக்கலான்னா, அவங்க இந்த கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அவங்க பொசிஷனில் வச்சா இந்த மோட்டார் ரன் ஆகும். அதே மாதிரி இந்த வீட்டுக்காரங்க இந்த சுவிட்சை ஆனில் வச்சுட்டு இந்த சுவிட்சை கீழே பார்த்து அடிக்கும்போது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது எதுக்காண்டி யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சேஞ்ச் அவருக்கு பதிலாக நம்ம காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக ஒரு 1-way சுவிட்சோ 2 1-way சுவிட்சோ ஒரு 2-way சுவிட்சோ யூஸ் பண்ணி ஒரு மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
இந்த மோட்டார் எத்தனை ஆம்ஸ் எடுக்குதுங்கிறத கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்சு 10 ஆம்ஸ் சுவிட்சா 20 ஆம்ஸ் சுவிட்சாங்கிறத நம்ம அதை செலக்ட் பண்ணிடணும். ஓகே, நம்ம சர்க்யூட்டை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம மெயின் ஸ்டார்ட் எடுத்துருக்கோம். இந்த ஒயர் வந்து நமக்கு இங்கே ஃபேஸில் கொடுத்து வச்சுருக்கோம். ஃபேஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நியூட்ரல் ஒயரை வந்து லேம்பில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்சுலேஷன் டேப்பு அடிக்கும்போது இதில் தெரியலை, அதை கவனிச்சுக்கணும். இந்த டேப் எப்படி அடிக்கணும்னா இப்படி சுற்றி இப்படி நீட்டி எடுத்து இந்த சைடு உள்ளதை இப்படி மடக்கி இப்படி டேப் அடிக்கணும். இதுதான் ப்ராப்பரான டேப்பிங். ஓகே, இந்த 2 சுவிட்சை லூப் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து அவுட்புட்டு லோடுக்குள்ளே ஃபேஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு.
சுவிட்சில் இந்த சைடு உள்ள எண்டையும் இந்த சைடு உள்ளையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு உள்ளதான் இந்த சைடு உள்ள கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த சைடு இன்புட் பேஸாக கொடுத்துருக்கு, இந்த சைடு அவுட்புட் பேஸாக எடுத்துருக்கு. இது லேம்பை கனெக்ட் பண்ணிடலாம். 1 மினிட். ஓகே, லோடு கனெக்ட் பண்ணியாச்சு. சப்ளை கொடுத்துடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஓகே, சுவிட்சு ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது லேம்ப் ஆன் ஆகுது. சுவிட்சு வேறு பொசிஷனில் இருக்கும்போது ஆஃப் ஆகுது. பார்க்கலாம் சரிங்களா? ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது ஆன் ஆகுது. இந்த சர்க்கியூட்டை இப்படி கொடுக்கும்பொழுது நம்ம அதுக்கு இந்த ஒயரை இந்த சைடும் இந்த ஒயரை அந்த சைடும் மாற்றி கொடுக்கும்போது நேர் ரிவர்ஸில் வேலை செய்யும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.